ஆண்டவர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார். உங்களுக்கு தயவு காட்டும்படி காத்திருப்பார். ஆங்கிலத்தில் கிரேஷியஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 30:18. இதுவே இன்றைய வாக்குத்தத்தம். அவர் கடிந்து கொள்கிறவர் அல்ல, அவர் குற்றம் கண்டுபிடிப்பவர் அல்ல, நீதி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய நீதி என்னவென்றால் நமக்கு இரக்கம் காண்பிப்பது, இரக்கம் காண்பிப்பது, நமக்கு இறங்குவது, தயவு காண்பிப்பது. அவர் யாருக்கெல்லாம் தயவு காட்டுகிறார்? மனம் திரும்புகிறவர்களுக்கு தயவு காட்டுகிறார், இரக்கம் காட்டுகிறார். He is gracious. 2 நாளாகமம் 30:9 அதை வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினால் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் காண்பிப்பார். கிருபையும் இரக்கமும் உள்ளவர் உங்களுக்கு இரக்கத்தை காண்பிப்பார். அவருடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்று வேதம் கூறுகிறது. அதே காரியத்தை நெகேமியா 9:31 வாசிக்கிறோம். அது மிகுந்த இரக்கங்களின்படி எங்களை நிர்மூலமாக்காமல் எங்களை கைவிடாமல் இருந்தீர். முது இரக்கம், முது தயவு, மக்க ஸ்தோத்திரம். நீர் கிருபையும் இரக்கம் உள்ள தேவன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு இரக்கம் காண்பிக்கிறது போலவே நாமும் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும், தயவு காண்பிக்க வேண்டும், கிரேஷியஸாக இருக்கணும். முதலாவதாக நம்முடைய வார்த்தைகளில் நாம் கிரேஷியஸாக இருக்கணும், இரக்கம் காண்பிக்கிறவர்களாக, தயவு காண்பிக்கிறவர்களாக, தயவுள்ள வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். பிரசங்கி 10:12 அதை வாசிக்கிறோம். ஞானியினுடைய வாய்மொழிகள் தயையுள்ளவைகள், தயையுள்ளவைகள். ஞானியினுடைய வாய்மொழிகள் தயையுள்ளவைகள். இது ஞானத்தை கொடுக்கிறது. தயவுள்ள வார்த்தையை பேசணும்னா ஞானம் நமக்குள் பெருகுகிறது. எல்லாரும் ஞானி ஞானின்னு சொல்லுவாங்க, நம்மை கனம் பண்ணுவார்கள். நீதிமொழிகள் 16:24 படி இனிய சொற்கள், தயவுள்ள சொற்கள் தேன்கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை கொடுக்கும் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருந்து ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதோடு கூட இரக்கம் நிறைந்தவர்களாக நாம், நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் உப்பால் சாரமேறி இருக்கும். நாம் சொல்லுகிறபடி அப்படியே நடக்கும். ஆண்டவருடைய தீர்மானம் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும். ஆம் பிரியமானவர்களே, தயவுள்ள அந்த வார்த்தையை பேசும் பொழுது ஆண்டவருடைய தீர்மானங்கள், உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரும். அவர் சொல்லுகிறபடியே நடக்கும் என்று யாவரும் சொல்லுவார்கள். கனத்துக்குரியவர்களாக இருப்போம். அத்தனை பேருக்கும் பாக்கியத்தை கொண்டு வருவோம். அதே போல மூன்றாவதாக நாம் மனைவிகளை நடத்துவதில் தயவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இரக்கத்தை காண்பிக்கிறவர்களாக, கிருபையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஆம், 1 பேதுரு 3:7 கிருபையை, நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக மனைவிகள் கணவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் விவேகத்தோடு என்று தமிழில் எழுதியிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே பி கன்சிடரேட், பி கிரேஷியஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. போய் சண்டை போட்டு ஒன்னால தான் இது, நீதான் இதுக்கு காரணம் என்று சொல்லாமல் அவர்களுக்கு தயவை காட்ட வேண்டும், தயவை காட்ட வேண்டும். அவர்களை அப்படி சுமக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களோடு கூட நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும். 2வது ஜெபத்திற்கு தடை வராமல் இருக்கும்படியாக தயவுள்ள வார்த்தைகளை கணவன் மனைவியிடம் பேச வேண்டும், மனைவி கணவனிடம் பேச வேண்டும். அதோடு கூட மற்றவர்களோடும் நாம் தயவுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். 3வது நாம் கொடுப்பதில் இரக்கம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். இறங்கி கொடுக்கிறோம், இறங்கி கடன் கொடுக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இறங்கி கொடுக்கிறோம், கடனை திரும்ப வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் கொடுக்கிறோம். சங்கீதம் 37:21 நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான், இறங்கி கொடுக்கிறான். அப்பொழுது நீங்கள் கொடுப்பது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக செழிப்பை கொண்டு வரும். நீங்களும் 100 மடங்கு பலனை பெறுவீர்கள். அப்படிப்பட்டவர்களாக கர்த்தர் நம்மை வைப்பாராக. அப்பொழுது கர்த்தர் நமக்கு இறங்கும்படி காத்திருப்பார். ஏசப்பா, தயவு கூர்ந்து எங்களுக்கு இறங்கும். நாங்களும் இறங்கி தயவுள்ளவர்களாக மற்றவர்களோடு உறவு கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நிறைவான பலனை அதற்கேற்றபடி மது பிள்ளையின் மீது வையும். நிறைவான பலனை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென்.